12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.1 5ஆம் கணக்கு பார்க்கலாம். ஒரு இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் சமம் எனில் அந்த இணைகரம் ஒரு செவ்வகமாகும் என வெக்டர் முறையில் நிறுவுக என கேட்கப்பட்டுள்ளது. இணைகரம் ABCD எடுக்கிறோம். இந்த ABCD இணைகரத்தில் இரண்டு மூலைவிட்டங்கள் AC என்பது ஒரு மூலைவிட்டம், BD என்பது ஒரு மூலைவிட்டம். AC மற்றும் BD என்பன இரண்டு மூலைவிட்டங்கள். AB, BC, AD, CD. இந்த மூலைவிட்டங்கள் சந்திக்கக்கூடிய புள்ளிக்கு வேணா ஓன்னு நேம் கொடுக்கலாம். வரைபடத்திலிருந்து அதாவது இணைகரம் ABCDயின் மூலைவிட்டங்கள் AC மற்றும் BD என்க. இணைகரத்தின் மூலைவிட்டங்கள் சமம் என்பதால் மாடுலஸ் ஆஃப் AC வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் BD வெக்டார்னு எழுதிக்கலாம். AC என்ற மூலைவிட்டத்தை பிரித்து எழுதுகிறோம். எப்படி பிரிக்கலாம்னா AB வெக்டார் ப்ளஸ் BC வெக்டார்னு கொடுக்குறோம். அதே போல் BD வெக்டார் என்பதை கடிகார எதிர் திசையில் BC ப்ளஸ் CDன்னு குறிப்பிடுறோம். இடதுபுறமும் வலதுபுறமும் BC என்ற பக்கமானது சமமாக இருக்குது. அப்போ முதல் மதிப்பாக BCயை இடதுபுறம் மாற்றி எழுதிக்கிட்டோம்னா BC ப்ளஸ் ABன்னு கொடுக்கலாம். ஈக்குவல் டு RHSல BCயை அப்படியே எழுதிடலாம். CD மற்றும் AB என்பது சமம் எதிரெதிர் பக்கங்களாக இருக்கிறதுனால, ஆனால் திசைகள் மாறுபடும் அப்படிங்கிறதுனால எதிர்குறியில் CDக்கு பதிலாக நம்ம மைனஸ் ABன்னு பிரதியிடலாம். CDக்கு பதிலாக ஒரு மைனஸ் ABன்னு பிரதியிடலாம். தேவையான மதிப்பை கொண்டு வரதுக்காக இருபுறமும் வர்க்கப்படுத்துகிறோம். அப்படி வர்க்கப்படுத்தும் பொழுது BC வெக்டார் ப்ளஸ் AB வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு RHS மதிப்பு BC வெக்டார் மைனஸ் AB வெக்டார் ஹோல் ஸ்கொயர். A ப்ளஸ் B ஹோல் ஸ்கொயர் மற்றும் A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர் முற்றொருமையை இருபுறமும் பயன்படுத்தும் பொழுது A ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் B வெக்டார் BC ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் AB ஸ்கொயர் 2AB. அப்போ 2 பெருக்கல் BC டாட் AB. RHSல A ஸ்கொயர் BC வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் AB வெக்டார் ஸ்கொயர் மைனஸ் 2AB மைனஸ் 2AB எனும் பொழுது BC வெக்டார் டாட் AB வெக்டார். இருபுறமும் ஒத்த மதிப்புகளாக இருக்கிறது நமக்கு கேன்சல் ஆகிடும். BC வெக்டார் ஸ்கொயர் BC வெக்டார் ஸ்கொயர் AB ஸ்கொயர் கேன்சல் ஆக போக மீதம் அமையக்கூடியது 2 பெருக்கல் BC டாட் AB ஈக்குவல் டு RHSல மைனஸ் 2 பெருக்கல் BC டாட் AB. மைனஸ் 2 இடதுபுறம் வரப்போ ப்ளஸ் 2 ஆகும். 2 பெருக்கல் BC டாட் AB மைனஸ் இடதுபுறம் வரப்போ ப்ளஸ்ன்னு ஆகும். 2 பெருக்கல் BC டாட் AB ஈக்குவல் டு 0. 2 ப்ளஸ் 2 மதிப்பு 4. 4 பெருக்கல் BC வெக்டார் டாட் AB வெக்டார் ஈக்குவல் டு 0. 4 வலதுபுறம் போகிறப்ப 0/4 மதிப்பு 0 ஆகிடும். எனவே BC வெக்டார் டாட் AB வெக்டார் ஈக்குவல் டு 0 என அமையும். புள்ளி பெருக்க மதிப்பு 0ஆக அமைந்தது அப்படின்னா அந்த இரண்டு வெக்டார்களும் நமக்கு எப்படி இருக்கலாம்? ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமையும். BC வெக்டார் செங்குத்து AB வெக்டார். அப்போ BC வெக்டார் செங்குத்து AB வெக்டார் அப்படிங்கிறதுனால பக்கங்கள் நமக்கு என்னவா இருக்கும்? BCக்கும் ABக்கும் இடைப்பட்ட கோணமானது 90 டிகிரி அமையும். இப்போ இரண்டு பக்கங்களுக்கும் இடைப்பட்ட கோணமானது 90 டிகிரியாக இருந்தது அப்படின்னா அந்த இணைகரமானது ஒரு செவ்வகமாக அமையும். Therefore, இணைகரம் ABCD ஆனது ஒரு செவ்வகம் ஆகும். Thank you.